புறா வந்து பொதுவாக ஏன் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னாக்கா, அது எப்பவுமே ஒத்த காலில் தான் நிற்கும். நின்றுட்டே இருக்கும், படாரம் ஒரு காலை தூக்கிடும். பொதுவாக வந்துட்டு ஒரு காலில் நிற்கக்கூடாது. சில பேர் யாரும் நின்றுட்டே இருக்கும்போது காலை தூக்கிட்டு ஒரு காலில் ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, ஒரு கால் நிற்கக்கூடாது. அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா, ஒரு காலில் நின்னீங்கன்னா ஒரு கால் நாளைக்கு நீங்கள் சிங்கிள் மேனாக ஆக்கப்படுவீங்கன்னு அர்த்தம். பறவை வந்து அந்த ஒரு சத்தம் கொடுக்கும் பாருங்க, அந்த சத்தம் அது ரொம்ப பேருக்கு தெரியும். இது 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 இதனால் அவங்க அப்படி நினைக்கிறாங்க. பறவை சத்தம் வந்து உண்மையிலே வேணும். ஆனால் அந்த புறாவோட சத்தம் வந்து அலறல் சத்தம் மாதிரி இருக்குன்னு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன், புறாவை வளர்க்கக்கூடாது. ஆனால் புறாவை நம்ம அந்த சத்தம் இருக்கு இல்லையா, அந்த சத்தம் வேணும். அந்த சத்தத்தினாலே கெட்ட சக்தி உள்ளே இருக்காது. லவ் பேர்ட்ஸுங்கிறது 2 பேராக தான் கொடுப்பாங்க, 2 பேராக தான் இருப்பாங்க. ஒரு பேர்டு இதாகி போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க, அந்த வீட்டில் பேர்டு விஷயம் தான் நடக்கும். சாபம் விடுற மாதிரி சிலது பேசும். அது பேசும்போது தன்னுடைய துணை இதாயிருச்சு இல்லைங்களா, அது அது அந்த ஒலி, அந்த சவுண்டு, அதனுடைய நினைப்பு, அதனுடைய எண்ணம், அது சாபமாக மாறிடும். அந்த இன்சிடென்ட் அந்த வீட்டில் நடந்துடும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் வீட்டில் கால்நடைகள், பறவைகள் இதெல்லாம் வளர்க்குறது நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்குமா, இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்குமா அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தன்சேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புறா அப்படின்ற ஒரு விஷயத்தோட சத்தமே கேட்கக்கூடாது. புறா வந்து அலறிச்சு அப்படின்னா அந்த வீட்டில் ஏதோ வந்து கெட்ட செய்தி நடக்குன்னு சொல்லுவாங்க. அதனால புறா வந்து அலறக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது உண்மைதானே சார்? புறா வந்து பொதுவாக ஏன் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னாக்கா, அது எப்பவுமே ஒத்த காலில் தான் நிற்கும். நின்றுட்டே இருக்கும், படாரம் ஒரு காலை தூக்கிடும். பொதுவாக வந்துட்டு ஒரு காலில் நிற்கக்கூடாதுன்னுவாங்க. நம்ம இப்போல்லாம் அதெல்லாம் தெரியாது நம்ம பேருக்கு. பெரியவங்களாம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா, சில பேர் யாரும் நின்றுட்டே இருக்கும்போது காலை தூக்கிட்டு ஒரு காலில் ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, ஒரு கால் நிற்கக்கூடாது. அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா, ஒரு காலில் நின்னீங்கன்னா ஒரு கால் நாளைக்கு நீங்கள் சிங்கிள் மேனாக ஆக்கப்படுவீங்கன்னு அர்த்தம். அதுக்கு நான் சொல்கிற அர்த்தம் புரியுது இல்லைங்களா சார்? உற்றார் உறவினர்கள் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு போய் விட்டுரும். பறவை வந்து அந்த மாதிரி நிற்கிறதுனால அப்படி வந்துருமோன்னு ஒரு நமக்கு உள்ளுற பயம், அதுக்காக வேணான்றோம். ஆனால் பறவை வந்து அந்த ஒரு சத்தம் கொடுக்கும் பாருங்க, அந்த சத்தம் அது ரொம்ப பேருக்கு தெரியும். இது 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 இதனால் அவங்க அப்படி நினைக்கிறாங்க. பறவை சத்தம் வந்து உண்மையிலே வேணும். ஆனால் அந்த புறாவோட சத்தம் வந்து அலறல் சத்தம் மாதிரி இருக்குன்னு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன், புறாவை நல்லா பாருங்க, புறாவை வளர்க்கக்கூடாது. ஆனால் புறாவை நம்ம அந்த சத்தம் இருக்கு இல்லையா, அந்த சத்தம் வேணும், கேட்கணும். ஏன்னா அது கெட்ட சக்தியை அந்த அந்த சத்தத்தினாலே கெட்ட சக்தி உள்ளே இருக்காது. அந்த சத்தம் அடிக்கடிக்கு ஒலிக்குது ஒரு இடத்துலனா கெட்ட சக்தி அந்த இடத்துல அண்டாது, அந்த இடத்துல ஸ்டாண்ட் பை ஆகாது. அதனால் அந்த 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 சத்தம் தான் வந்து பணத்தையே உருவாக்கக்கூடிய சக்தி. அது இப்படி சொன்னால் எல்லாத்துக்கும் புரியும். புறாவை நம்மளாக வளர்க்கக்கூடாது, அது தானாக வளரணும். ஏன்னா புறாவினுடைய எச்சத்திலிருந்து நுரையீரல் பாதிப்புகள் வரும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது அதனால வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அதனுடைய எச்சத்தை மிதிச்சாவே லங்ஸில் ப்ராப்ளம் வந்துடும். ஆமாம், அது உண்மை. அது புறாவை நாம் வளர்க்கக்கூடாது. புறா தானாக வளர்ந்தாக்கா அதுக்கு நீங்கள் வளர்க்கலாம். அதுக்கு கூண்டு வச்சு இதெல்லாம் வைக்கணும், அது தானாகவே கூண்டு ஏற்படுத்திக்கும். இப்போ உதாரணம் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரிய வரும். புறானுடைய நடமாட்டங்கள், புறா வந்து அதிகம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பணம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. புறாலாம் முதல்ல வந்து இந்தியாவிலே அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு பாம்பே. புறாவை அங்கே தொட மாட்டாங்க. புறா அங்கே ரோட்டில் அப்படியே கிடக்கும், அது மாட்டுக்கு தெரியும். பூங்காவுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கும். அங்கெல்லாம் மாடமாக இருக்கும், பழைய பில்டிங்லாம் நிறைய இருக்கும். புதுசு இருக்கும், பழசு இருக்கும். 10 மாடி 20 மாடி 50 மாடியில் அனாவசியமாக இருக்கும். எல்லா இடத்துலையும் தானாக அதுக்கு வந்து ஒரு கேவ் மாதிரி இருக்கும், இது மாதிரி இருக்கும், ஒரு குடில் மாதிரி இருக்கும். அழகாக அங்கங்கே இருந்திருக்கும். லட்சங்கள்லாம் இருக்கும், இல்லை கோடியாக கூட இருக்கும். புறா பாம்பே பொறுத்த வரைக்கும் பணம் பிரச்சனை இல்லாத ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி அதை தாண்டி தமிழ்நாட்டில் இப்போ புறா நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னெல்லாம் கிடையாது. நிறைய கோயில் மாடத்தில் இருக்குது. ஆமாம், பெரிய பெரிய பில்டிங்லலாம் இருக்குது. ஏன் நாங்கள் இருக்கிற இடத்தையும் சுற்றி புறா தான். எப்படி குறைஞ்சது ஒரு 10,000 புறா. ஈவினிங் போல் வந்து எல்லா புறாக்கும் வந்து அரிசி வைக்கிறது நாங்கள் பார்த்துருக்கோம். கோதுமை போடுவேன். ஆமாம், போடுறேன். அதுதான் சொல்கிறேன், ஃபுட்டு போடலாம் நீங்கள், ஆனால் நீங்கள் வளர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, அதுக்கிட்ட இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நமக்கு என்ன அட்வான்டேஜோ அதை வரைக்கும் எடுத்துக்க வேண்டியது. அது வந்தனாக்கா அந்த சத்தம் போடும். அந்த சத்தம் வந்துட்டு பணத்தை நமக்கு உருவாக்கி கொடுக்கும்.
பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். மற்ற அனிமல்ஸ் பறவைகளெல்லாம் வளர்க்கலாமானாக்கா நீங்கள் எந்த பறவைனாலும் சரி அதுக்கு ஒரு கூண்டு மாதிரி வச்சு நீங்கள் எதுவுமே வளர்க்கக்கூடாது, பறவைகளுக்கு மட்டும். இப்போ பெட்டாக்கு இருக்குது, அதுக்கு வைக்கலாம், நீங்கள் கென்னல் மாதிரி வைக்கலாம். ஏன்னா அடுத்தவங்களை யாரும் அது இது பண்ணிடக்கூடாது, அதுக்காக தான் அது கென்னல் வைக்கலாம். அது கென்னலாம் கூண்டு மாதிரி. பறவைங்களுக்கு வந்துட்டு கூண்டு வைக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து இறைவன் கொடுத்தது அது பறக்கிறதுக்கு தான், அது ரெக்கை கொடுத்தது பறக்கிறதுக்கு தான். பறக்க விடாமல் நம்ம பண்ணக்கூடாது. அதனால சில பேர் வந்து லவ் பேர்ட்ஸ் வைக்கிறது வளர்க்கலாம். அடுத்து நான் அதை தான் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பச்சை கிளி வளர்க்குறது வந்து கவர்மெண்ட் வந்து தடை பண்ணியிருக்கு. இருந்தாலும் கூட லவ் பேர்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வீடுகளில் வளர்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது கொண்டு வந்து கொடுக்கும்? அது இல்லை அப்படி கிடையாது. அந்த லவ் பேர்ட்ஸுங்கிறது 2 பேராக தான் கொடுப்பாங்க, 2 பேராக தான் இருப்பாங்க. ஒரு பேர்டு இதாகி போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க, அந்த வீட்டில் பேர்டு விஷயம் தான் நடக்கும். ஏன்னாக்கா அந்த இது வந்துட்டு சாபம் விடுற மாதிரி சிலது பேசும். அது பேசும்போது தன்னுடைய துணை இதாயிருச்சு இல்லைங்களா, அது அந்த ஒலி, அந்த சவுண்டு, அதனுடைய நினைப்பு, அதனுடைய எண்ணம், அது சாபமாக மாறிடும். அந்த இன்சிடென்ட் அந்த வீட்டில் நடந்துடும். அதுக்காக தான் லவ் பேர்ட்ஸ் வளர்க்கக்கூடாதுங்கிறது. லவ் பேர்ட்ஸ் வளர்க்கக்கூடாதுன்றது அது நீங்கள் வளர்க்கலைன்னா தானாக வளர்ந்துட்டு போகுது. மரத்தில் எங்கேயும் போயிட்டு இது குட்டியில் வச்சுக்கிட்டு அது சும்மா இருக்கிறத கூட்டிகிட்டு வந்து இணையை சாகடிச்சு நமக்கு சாபத்தை நம்மளே கையில் வைக்கிறவர். அதனால் பறவைகளுக்கு இதுதான் இல்லைங்க, நாங்கள் இது மாதிரி செஞ்சு வச்சுட்டோங்க, குடில் மாதிரி வச்சு விட்டோம், அதுவாக வந்துட்டு போகுது, அப்படி விட்டுருங்க. ஃபுட்டு போடுங்க, காலம்பரம் போடுங்க, மதியம் போடுங்க, சாயந்தரம் எத்தனை வேலைக்கு சாப்பிடுதோ அத்தனையும் போடுங்க. நீங்கள் கூண்டு மாதிரி வைக்காதீங்க. பறவைலாம் வளர்க்கலாம், தாராளமாக வளர்க்கலாம். அப்படியே கூண்டு மாதிரி இந்த ஒருத்தர் ஏதோ ஒரு இதில் கூட நான் பார்த்தேன், 5000 கிளி வளர்க்குறாரு. அவர் நான் கூண்டை வச்சுருக்கிறாரு. சாப்பிட்ற நேரத்தில் கரெக்டாக வரும், மற்ற நேரத்தில் போயிடும். அது எங்கேயும் போகுது, அங்கே அவரை சுற்றி இருக்கிற மரத்துங்களை தான் உட்காந்துருக்கும். அது ஏன்னா ஃபுட்டு தான் இவர் வைக்கிறாரு, அது தேடுறதே ஃபுட்டுக்காக தான். அந்த ஃபுட்டு இங்கே கிடைக்குதுன்னா எங்கேயும் போகாது. அதே மாதிரி நான் கூட புறாவுக்கு ஃபுட்டு போடுறேன், எங்கேயும் போகுது, சுற்றி இருக்கும். நான் அங்கே நின்னு வச்சுக்கிறேங்க, எப்படி ஒரு 1000 புறா வந்துடும், அதை போட்டு வந்துட போகிறோம், அவ்வளோதான். அதோட சரி, வளர்க்கலாம் செய்யலை எதையும். அதுமாதிரி இப்போ நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி, ஒரு ஆடு வளர்க்குறோன்னாக்கா ஆண் வாரிசை கொடுத்துருது, பசுமாடு வளர்த்துறதுனாக்கா பெண் வாரிசை கொடுத்துருது. அது மட்டும் இல்லாத பண பிரச்சனை இருக்கிறது, பணத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் நமக்கு வந்துட்டு. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விஷயங்கள் நீங்களும் செய்யலாம், நீங்களும் வளர்க்கலாம். யார் யாருக்கு தேவை அப்படி விருப்பப்படுறீங்களோ கண்டிப்பாக அவ்வளோ பேர் செய்யலாம், எல்லாத்துக்கும் நன்மையும் கிடைக்கும். கண்டிப்பாக சார். இதில் வந்து நான் ரீசெண்டாக ஒரு ஸ்டுடியோவுக்கு வந்து ஷூட்காக போயிருந்தேன் சார். அங்கே வந்து ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே பெர்மிஷன் வாங்கி ஒரு பாம்பு வந்து வளர்க்குறாங்க சார். அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஷாக்காக இருந்துச்சு. பட் அது வந்து பாய்சன் லெஸ்ஸாக இருக்கிற ஒரு பாம்புன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் விருப்பத்துக்காக வளர்க்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வீட்டில் வளர்க்கலாமா சார்? முதல்ல இல்லைங்க, அதான் சார் சில 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 இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தோஷத்தினுடைய அளவுலாம் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதெல்லாம் செய்யலாமா அப்படின்னாக்கா அதுக்குன்னு ஒரு இருப்பிடம் இருக்குது, அதனுடைய பிறப்பிடமும் இருப்பிடமும் வேறு வேறு. அவங்கள நம்ம ஃப்ரீயாக விட்டுடலாம். அப்போ நாங்கள் திண்டிவனத்தில் இருக்கிறோம், அங்கே பார்த்தீங்கன்னாக்கா கோயில் இருக்குது, பெரிய கோயில். அதை சுற்றி இருக்கா? அங்கே சுற்றிலாம் இருக்குது. ஏன்னா சிவனுடைய ரூபத்தில் இது வாகனமும் அவரும் ஒருத்தர் இல்லையா, அது வாகனம்னு சொல்ல முடியாது. அவர் வந்து இந்த நேரத்தில் வந்துட்டாருனாக்கா பாம்பனுடைய ரூபத்தில் வந்து அந்த பவரை எடுப்பார். அதுக்கு தான் அந்த பாம்பனுடைய ஸ்பெஷல். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நிறைய வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம், நிறைய இடத்துல நிறைய நல்ல பாம்பு வராது, சிவனை சுற்றி நிற்கிது, அங்கே வருது. இவர் குருமாரும் வந்துட்டு அதுக்கு பூஜை காட்டுறாரு, அப்படியே காமிச்சிட்டு நிற்கிது. அதெல்லாம் ஒரு கட்டத்தை தாண்டிடுவாங்க அவங்க. எல்லோரும் நினைப்பாங்க பாம்பெல்லாம் ஒன்றுமே பண்ணாதான்ட்டு. அதெல்லாம் அவங்க அந்த பாம்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாம்பு தான் இருக்கும். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பல 100 ஆண்டு வந்துட்டு யாரையும் தீண்டாமல் இருந்தவங்க, அது யாரையும் தீண்டாது. அது அப்படி உள்ள பாம்பு தான் வந்துட்டு கோயிலே பர்மிஷன் அவர் கொடுப்பாரு. அது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னாக்கா நம்ம பார்த்திங்கன்னா 6 அடி 7 அடி 10 அடி வரைக்கும் இருக்கும். வருஷாக அது யாரையுமே தீண்டாமல் இருந்ததுன்னா கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணோம். நம்ம முதல்ல சொன்ன ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பவர் கொடுக்குறாரு கடவுள்ன்ட்டு. இதுக்கு அப்படி ஒரு பாம்புக்கு அப்படி ஒரு பவர். என்ன பவர்னாக்கா அது யாரையும் கடிக்காமல் அதை தீண்டாமல் இருந்துச்சுனாக்கா கோயிலுக்குள்ளே அவர் அலோவ் பண்ணுவார். அது குறிப்பாக சிவன் கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணுவார். அந்த அவருடைய கருவறை வரைக்கும் போக அலோவ் பண்ணுவார். யாரையும் அதை அப்பயும் தொடாது. அதனால தான் பார்த்து இப்போ நான் நிறைய வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது ஐயோ அது வந்து ஒன்றுமே பண்ணலை, அது ஒன்றும் பண்ணாது. அது ஏன்னா இது வரைக்கும் யாரையும் பண்ணதில்லை, இனிமேல் பண்ணாது. அப்படி இருந்ததுனால தான் அவர் அலோவ் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது பார்த்தீங்கன்னாக்கா 1 அடி 1.5 அடி 2 அடி தான் இருக்கும். அவ்வளோ சைஸ் குறைஞ்சி போயிடும். அதெல்லாம் வந்தீங்கன்னா பல 100 ஆண்டுகள் உயிரோடு இருக்கும். ஒரு கட்டத்தில் அது பறக்கும். அப்படி ஒரு சக்தி கொடுக்குறாரு பாம்புக்கு. அதனால் நீங்கள் கேட்ட மாதிரி அதை வச்சுக்கலாமா அப்படின்னாக்கா இவ்வளோ சமாச்சாரம் இருக்குது. அது எந்த அளவுக்கு அவங்க அதை வச்சுருக்கா, அது என்ன பாம்புன்னு தெரியல.
எல்லாத்தையும் வளர்க்கவும் கூடாது. தெரியல, அது பர்மிஷன் வாங்கி வளர்க்குறாங்கன்றாங்க. சரி, அவங்களுக்கு சரின்னு பட்டால் செய்யட்டும். பிரச்சனையை வாலண்டியராக இழுத்துக்காமல் இருக்கிறது சிறப்பான விஷயமா இருக்கும். ஓகே சார். ஏன்னா வந்து ஒவ்வொரு வீடுகள்லையும் வந்து இது வரைக்கும் நாங்கள் கால்நடையெல்லாம் வளர்த்துட்ருக்குறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ நன்மைகள் இருக்கா, இவ்வளோ விஷயங்களை அது நமக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம் சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.